வணக்கம். நான் டாக்டர் கருணாநிதி. கலைமலர் ஏரியாவில் கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷமாக நாங்கள் குடியிருக்கோம். எங்கள் வீட்டை சுற்றிலும் நிறைய செடி கொடிகளை நீங்கள் பார்க்கலாம். வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் நாங்களே முடிந்த அளவு எங்கள் தோட்டத்துக்கு கொண்டே உற்பத்தி செய்து அதை பயன்படுத்தி வருகிறோம். பிறருக்கோ அதை பகிர்ந்தளித்தும் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். எங்கள் தோட்டத்தை பொறுத்தவரையில் என்னுடைய மனைவியின் பங்கு மிக மகத்தானது. வணக்கம், நான் சேதுலட்சுமி கருணாநிதி. நாங்கள் செய்கிறது வீட்டில் கிச்சனில் வர்ற வேஸ்ட்டு எல்லாத்தையும் வெங்காயம் தக்காளி அந்த வேஸ்ட்டு ஈவன் பால் காய்ச்சற கிண்ணத்தை கூட கலக்கி அதை ஊற்றி தோட்டத்துக்கு தான் கொண்டு போய் ஊட்டுறோம். தோட்டத்தில் 2 பள்ளம் வெட்டி வச்சுருக்கோம். அந்த ஒரு பள்ளத்தில் முதல்ல அந்த கிச்சன் வேஸ்ட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருப்போம். டெய்லி கொண்டு போய் வாரத்துக்கு ஒரு தடவை அதில் மண்ணை தூவி விட்டுருவோம். அது அப்படியே ஒரு 6 monthsல ஃபில்லப் ஆகிடும். அதை அப்படியே விட்டுட்டு பக்கத்தில் இன்னொரு பள்ளம் இதில் ஃபில்லப் பண்ண ஆரம்பிப்போம். இதே மாதிரி அதுக்குள்ளே அது மக்கிடும். அப்புறம் ஒரு நாளைக்கு கார்டனரை வர சொல்லி அதை எடுத்து எல்லா மரங்களுக்கும் வச்சுருவோம். அது மாதிரி செஞ்சிட்ருக்கோம். அது ரொம்ப அருமையான ஒரு விளைச்சலை கொடுக்குது. நிறையா தென்னை மரம், வாழை எல்லாமே அருமையாக எங்களுக்கு பலன் கொடுக்குது. அது எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அது யூஸ் ஆகுது. நாங்கள் பக்கத்தில் கண்டோன்மெண்ட்லேருந்து மண்புழு உரம் வாங்குகிறோம். சீப் அண்ட் குட்டாக அவங்க கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டு. அதை வாங்கிட்டு வந்து போடுவோம் செடிகளுக்கெல்லாம். நீங்கள் தொடர்ந்து இது போல் செய்தீங்கன்னா நம்ம சுற்றுச்சூழல் மாசுபடுவதை நிச்சயமாக தவிர்க்க முடியும். நம் தேவை ஆர்கானிக் முறையில் நமக்கு தேவையான பொருட்களை நம்மளே விளைவித்து கொள்ள முடியும். ஆகவே இந்த பணியை தொடர்ந்து இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். நம்ம வீட்டு குப்பையை நம்ம வாசப்படியை விட்டுட்டு அடுத்த வீட்டில் கொட்டுற பழக்கம் தான் நமக்கு அந்த காலத்தில் இருந்தால் நம்மளை ஒரு கம்ப்ளைண்ட்டாகவே சொல்லுவாங்க. நம்மளை பற்றி தெருவை கொட்டி அடுத்த வீட்டில் குப்பையை கொட்டுவோன்னு. அதெல்லாம் இப்போ கிடையாது, மாறிக்கிட்டு வருது. அந்த மாற்றம் ஒரு நல்ல மாற்றம். இது நல்லபடியாக தொடரணும். உர்பேசருக்கு மறுபடியும் பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறேன். தமிழக அரசுக்கும் சென்னை கார்ப்பரேஷனுக்கும் நன்றி. நம்ம மக்களும் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதை தான் நம்ம மக்கள்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.